ஹாய் கைஸ், என்னதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். இதில் நான் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வறுத்து வச்சுருந்து எல்லாம் காமிக்க முடியல. இது உளுந்து, கருப்பு உளுந்து, தோல் உடைச்சது, ஓகேவா? உடைச்சது தோலோடு இருக்குது. பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். அப்புறமா இது கூட வால்நட் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட ஏலங்காய் ஆட் பண்ணியிருந்தேன். ஏலக்காய் உங்களுக்கு மணத்துக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மொத்தமாகவே ஒரு 3 கிலோ வரும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை ஆட் பண்ணியிருந்தேன். இது மக்காச்சோளத்தில் பெருசு, ஓகேவா? அப்புறம் வேர்க்கடலை, பாசி பருப்பு, பயிறு வகைகள், சிவப்பரிசி, கோதம்பு, வேர்க்கடலை சொல்லியிருந்தேன்ல, வேர்க்கடலை. அப்புறமா மக்காச்சோளத்துலேயே 3 வெரைட்டி கிட்ட, ஒரு நாட்டுச்சோளம், இந்த மாதிரி 3 வெரைட்டி உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கம்பு, வரகு, ராகி, கேப்பக், அப்புறம் வேறு என்ன சொல்ல, எனக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் நேம் வேறு தரல. பொரிக்கடலை, பார்லி, ஜவ்வரிசி, அப்புறம் புழுங்கல் அரிசி, வேறு டோட்டல் இன்க்ரீடியன்ஸ் 24 உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 24 இன்க்ரீடியன்ஸ் உண்டு. 24 இன்க்ரீடியன்ஸு எல்லாமா சேர்த்து போட்டிருக்கு. பச்சை பயிறு, பெரும்பயிரெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது போக கொள்ளுங்கிறது இந்த காணத்தை சொல்லுவாங்க இல்லையா, காணம் தான். இது எல்லாமே நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக தனித்தனியாக வறுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக வறுக்கும்போது, ஏன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சீக்கிரமாக வறுபட்டுரும், ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மெல்லமாக தான் வறுக்கப்படும். அதனால் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் அரௌண்டு ஒரு 24 இன்க்ரீடியன்ஸ் 3 கிலோவுக்கு மேலே, 3.5 கிலோக்கிட்டே வந்துச்சு. இது அவ்வளோவுமே நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை ஒரு மாவு மில்லில் கொடுத்து நீங்கள் பொடிச்சு வாங்கிக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் வெயிலில் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ இதை நல்லபடியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கடைகளில் நீங்கள் போய் கேட்டாலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் நல்லபடியாக கேட்டாலே கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த பாப்கார்ன் நாட்டுச்சோளம். இது நாட்டுச்சோளம் மக்காச்சோளம் நம்ம ஆர்டினரி பாப்கார்ன் போலவே பொரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ரொம்ப பெருசாக வரும், இது குட்டியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எல்லா நட்ஸும், என்னென்ன நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க, எந்த அரிசியெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க, கோதம்பு, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு பொருளுமே இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்கிட்ட இருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி ரொம்ப நட்ஸு சேர்த்ததுனால தான் நான் சேர்க்கலை. நீங்கள் ஒவ்வொன்றா சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டாக 1-2 வீடியோஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணதை காமிக்கிறேன். வால்நட்டு, பாதாம் பருப்பு, ஏலம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணது பார்த்துக்கோங்க. எல்லாம் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் அப்படின்னாக்கா தீஞ்சே போயிடும். இது உடச்ச உளுந்து எங்கள் தோட்டத்திலே உள்ளது. ஸோ அதனால் நான் அது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். இது ஒரு வெரைட்டி அரிசி. எனக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸுக்கு நேம் தரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தாக வாங்கி நீங்கள் வீட்டிலே மேக் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் ரெடிமேடாக ஹெல்த் மிக்ஸ் வாங்குறத விட இது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ அரௌண்ட் எனக்கு இவ்வளோ வாங்கும்போதே பாதாம் பருப்பு, வால்நட், ஏலக்காய் இவ்வளோ எக்ஸப்ட் பாக்கி, அப்புறம் கருப்பு உளுந்து இவ்வளோ நான் வீட்டில் இருந்த திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். அது போக கூட புழுங்கல் அரிசி இவ்வளோவுமே எனக்கு 300 ரூபா தான் ஆயிருந்தது. ஸோ அப்போ இதுவே 3 கிலோ கிட்ட வந்திருக்கு. நம்ம பொடிச்சாலும் அதே குவான்டிட்டி வரும். அது போக எக்ஸ்ட்ரா நான் சேர்த்தது ஒரு 1/2 kg கிட்ட ஆட் ஆகிருக்கும். ஏன்னா புழுங்கல் அரிசி ஆட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், தோல் உரிக்காத உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது எப்படி 3.5 கிலோ கிட்ட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அது கணக்கு பண்ணி வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதிலே அவங்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா
50 கிராம் பாதாம் பருப்பே ரேட் வந்து அதிகமா சொல்லுவாங்க. ஸோ நீங்க தனிமையில நீங்க வாங்கி இதோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு நல்லாருக்கும். நான் தனியா வாங்கி தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு Flipkartலயே கூட அப்பப்போ சூப்பர் மார்க்கெட்ல ரேட் கம்மியாட்டு போடுவாங்க. Flipkart சூப்பர் மார்க்கெட்ல. அதில கூட உங்களுக்கு ₹1க்கு பாதாம் பருப்பெல்லாம் போடுவாங்க. நான் அந்த இதில தான் நானும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மாவு அரைச்சிட்டு வந்ததும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா கவனமாக பார்த்து ஒவ்வொன்றா வறுத்தெடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொரு மெத்தடில் இதாகும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வறுத்து ஒவ்வொரு இதாக பார்த்துக்கோங்க. தனிமையில் வாங்கி நீங்களாகவே பொடிச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறது எவ்வளவோ நல்லது. இது நான் பொடிச்ச அப்புறம் நான் பொடியை வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது எப்படி காய்ச்சணுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து பார்த்து பண்ணுறத பொறுத்து இருக்குது. எல்லாமே டைம் மிச்சம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே சேர்ந்து தீஞ்சு போயிடும். ஸோ எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் நான் பண்ணதுனால தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு இனியும் நான் வந்து ஒவ்வொரு நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ளேவர்ஸை பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றும் எவ்வளோ பொரிஞ்சு எடுத்து வந்திருக்கு பாருங்கள். இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் செப்பரேட்டாகவே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செப்பரேட்டாகவே ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து இது பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு கரெக்டாக அந்த பவுட்ரு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் வச்சு இது அவ்வளோ காலி பண்ணுற பொருள் இல்லை. உங்களுக்கு வந்து இதுவே ஒரு 2 மாதத்துக்கு வரும். 3 கிலோ பவுட்ரு நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமா, இதுக்கு பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கலாம். அதுவே 200 ரூபா சொல்லுவாங்க. அதே இது நம்ம தனியாக வாங்கி ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மாதக்கணக்காக இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதே சமையல் தான். அது நல்லபடியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோஸாக நான் போடுறேன். எதனாச்சும் உண்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.